செய்யப்பட்டது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு முக்கியமான காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் முடிய இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க செய்வாராக. ஆமென். ஆண்டவர் இந்த காரியத்தை நீ முதல்ல வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவூர் என்ற கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். போதும். இப்ப என்ன அங்க ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இந்த சங்கதி காட்டுத்தீ போல பரவுகிறது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் உயிரோடு கூட எழுந்ததாக சரித்திரமில்லை. எந்த ஒரு மனிதனும் கல்லறையில வைக்கப்பட்ட மனிதன் காணாமல் போனதாக அந்த சரித்திரம் கூறவில்லை. இந்த இயேசுவினுடைய கல்லறைக்கு விசேஷித்த அதிகாரத்தை பெற்று விசேஷித்த அந்த ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்று அதற்கு ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லை 4 மூலைகளில் சங்கிலியினால கட்டி அதற்கு பூட்டு போட்டு சீல் வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி விடுவார் என்று சொல்லி அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சொன்னார். அந்த மனிதன் சொன்னபடி நடந்து விட்டால் அவர் தேவனுடைய குமாரன் என்று ஜனங்கள் விசுவாசித்து விடக் கூடாது என்பதற்காக அந்த கல்லறை சீல் வைத்திருந்தார்கள். இந்த சங்கதி அங்கே நடந்த பொழுது ஒரு பெரிய கலவரம் உண்டாகிவிட்டது. சீஷர்களுக்குள்ளே கலவரம். இயேசுவுடைய சரீரத்தை காணவில்லை. இயேசுவுடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். Somebody had theft the body of Christ from the tomb. அவர்கள் சொன்னார்கள், கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி பயங்கர வேதனையோடு கூட ஒரு சந்தடி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சீஷர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் நடக்கிறது. சீஷர்களுக்குள்ளே ஒரு வருத்தம் உண்டாயிருக்கிறது. இந்த வருத்த செயலோடு கூட அந்த சீஷர் கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலர் தங்கள் ஊர்களுக்கு புறப்பட்டு போகிறார்கள். காரணம் என்ன? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பி நம்மிடத்துல வந்து பேசுவார் என்று நாம் நம்பியிருந்தோம். இப்பொழுது இயேசு உயிரோடு கூட எழும்பினாரை தெரியவில்லை. இயேசுவின் சரீரமும் காணப்படவில்லை. இப்ப சரீரம் காணப்படாமல் போனபடினாலே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிவிட்டது. இந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. சீஷர்கள் சிதறி போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போக ஆரம்பித்தார்கள். இப்பதான் அந்த சீஷர்கள் 2 பேர் எம்மாவூர் என்று சொல்லுகிற எருசலேமிலிருந்து ஒரு 7-8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய எம்மாவூருக்கு புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு சந்தடி, அவர்களுடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருக்கிறது. காரணம், இயேசு எங்களை காப்பாற்றுவார், இயேசு எங்களுக்கு ராஜ்யத்தை தருவார், இயேசு எங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு எங்களோடு கூட இருப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எங்களை அவர் கைவிட்டு விட்டார் என்ற இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில, இருதயம் வேதனைப்பட்ட நிலையில அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அறியாதபடிக்கு என்னாச்சா? கண்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் கண்ணு மறைச்சிச்சு? இவங்க விசுவாசிக்கல. இயேசு என் கூட வருவார், என் கூட அற்புதங்களை செய்வார், என் கூட நடந்து வருவார் என்பதை
என்னோடு கூட வந்து காரியங்களை நடப்பிப்பார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் அன்று இயேசு ஒரு வீட்டுல அவங்க கிட்ட சொல்லிட்டார், நான் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வருவேன். இப்போ உங்க வீட்டுக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகையில ஆண்டவர் இயேசு சொல்ற, நான் உங்க வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் சாப்பாடு செய்வீங்க? ஆண்டவரை நாங்கள் கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெஜிடேரியன் தான், நீங்களும் வெஜிடேரியன் சாப்பிடுன்னு சொல்லி நம்ம ஆட்கள் வெஜிடேரியனை போட்டு அனுப்புகிற கூட்டமும் இருக்குது, நான் வெஜிடேரியன் போட்டு அனுப்புகிற கூட்டமும் இருக்குது. ஒரு வீட்டில் ஆண்டவர் அப்படி சொன்னார், நான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு அந்த வீட்டில் தடபுடலான சாப்பாடு எல்லாம் செய்து வைத்து விட்டு அவருக்காக காத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு ஏழை, ஒரு பசியோடு கூட ஒரு ஏழை மனிதன் அந்த வீட்டுக்கு வருகிறான். அவன் கேட்கிறான், சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தால் கொடுங்கம்மா, ஒரு பண்டிகை காலத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த அம்மா சொல்லுது, நான் இன்னும் சோறே செய்யலை, வீட்டில் என்ன இருக்கு, சகல விதமான காரியங்களும் செய்து வைத்து விட்டு நான் என்ன பண்ணலை, நான் இன்னும் சமைக்கவே இல்லை. நான் சமைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்பா, எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வரன்னு இருக்காரு, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் சொல்றேன், நீ அது வரல வெயிட் பண்ணுவியா? அவன் சொன்ன, எனக்கு பசிக்குது, நான் வந்தேன், நான் அடுத்த வீட்டை கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிட்டான். ரெண்டாவது ஒரு மனிதன், பயங்கரமான மழை, அந்த மழையில நனைந்து கொண்டே வருகிறார். அந்த மனிதன் வந்து வாசல்ல நின்று கதவை தட்டுறான், கதவை திறக்கவே இல்லை. ஏன்னா வரவேண்டிய இயேசு இன்னும் வரல, இவெல்லாம் உள்ள கூப்பிட்டு இவனுக்கு துடைக்க துணி கொடுத்து இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் சூடா கொடுக்கணும்னா அவர் அதுக்குள்ள வந்துட்டாருன்னா அவரை கவனிக்க முடியாது. அதனால அவங்க கதவே திறக்கல. அந்த மனிதன் தட்டி பார்த்துட்டு போயிட்டான். இப்படி நிறைய மனிதர்கள் அந்த நாள்ல அவங்க மத்தியானத்துக்கு மேல சாயந்தரம் வரல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள். கடைசியாக இயேசு வரல. உடனே இவங்க, இயேசுவே நீ வருவேன்னு சொன்னீரே, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரலையே, ஏன் எங்க வீட்டுக்கு மட்டும் வரல, எங்களை ஏமாத்திட்டீரா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் ஒரு பிச்சைக்காரனை போல வந்தேன், நீங்க என்ன பண்ணல, என்னை ஏற்றுக்கொள்ள. நான் குளிர்ல நடுங்கினவனாக வந்தேன், வஸ்திரம் இல்லாதவனாய் வந்தேன், நீங்க அப்பயும் என்ன கண்டிருக்க. அப்பதான் வேத வசனத்தை சொல்லி காண்பித்தார், இந்த சிறியாருக்கு நீங்கள் எதை செய்கிறது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதே நிலைமையில தான் அன்றைக்கு சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு கூட தான் வருகிறார், ஆனால் வருகிறவர் இயேசுதான் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இயேசு மரித்து போனார், அவர் சரீரத்தை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். அதனால் அந்த இயேசு திரும்ப வரமாட்டார். ஆணித்தனமா இருக்கா, உயிர்த்தெழுந்த இயேசு நீ வரமாட்டார் என்று ஆணித்தனமாக இருக்கிறான். அவர்கள் நம்பவில்லை, அவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, தெரியவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு அவர்களுடைய இருதயத்தை அறிந்து அவர் கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாய் போகிறது என்ன, ஒருவருக்கு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டு போகிறீர்கள், இது ஒரு வேதனை பகிர்ந்து கொண்டு போகிறீர்கள், அது என்ன வேதனை என்று நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்று. நாம் கர்த்தரை ஆராதிக்க தேவ சமூகத்துல வருகிறோம். அநேகர் தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்க வருகிறோம், ஆராதிக்க வருகிறோம், மகிமைப்படுத்த வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதிக்க வருகிற நாம், ஆராதிக்க வருகிற நாம், ஆலயத்திலிருந்து திரும்ப போகும் பொழுது, நம்முடைய வீடுகளுக்கு போகும் பொழுது எத்தனை பேர் சந்தோஷத்தோட போகிறோம், எத்தனை பேர் சமாதானத்தோட போகிறோம், எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி போகிறோம். நாம் வந்த வண்ணமாக துக்கத்தோடே திரும்பி போகிறோம். ஏன்? நாம் ஆராதிக்க வருகிற தேவனுடைய ஆலயம் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து விடுகிறோம்.
அவர் எனக்கு ஆறுதல் செய்கிறவர், எனக்கு சமாதானம் தருகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை மறந்து போகிறோம். துக்கத்தோடு வருகிறோம், நாம் துக்கத்தோடு திரும்பி போகிறோம். துக்கம் நிறைந்தவராய் வருகிறோம், அதே துக்கம் நிறைந்தவராய் நாம் திரும்ப போகிறோம். ஆறுதலற்றவர்களாய் போகிறோம், சுகமில்லாதவர்களாய் போகிறோம், தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் போகிறோம். தேவையோடு வருகிறோம், போகும் பொழுது தேவையோடு தான் போகிறோம். கடன் வாங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு எந்த மனிதன் இந்த காரியத்திற்கு, இந்த மனிதனிடத்தில் கடன் வாங்கி நான் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு வருகிறோம். போகும் பொழுது அந்த மனிதனை எப்படி கடன் வாங்கலாம் என்ற அந்த யோசனையில போகிறோம். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ளவில்லை, நமக்கு அந்த அறிவு இல்லை. இந்த சீஷர்கள் எம்மா ஒரு சீஷர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போல குணாதிசயங்கள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறோம், எனக்காக நன்மை செய்வார் என்று சொல்லுகிறோம். வியாதியோடு வருகிறோம். நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது துக்கம் நிறைந்தவர்களா, வேதனை நிறைந்தவர்களா, கண்ணீர் நிறைந்தவர்களாய் வருகிறோம். ஆனால் நாம் திரும்ப போகும் பொழுது அவைகள் இல்லாதவர்களாய் போக வேண்டும். வேதத்தில் அப்படி யாராவது இருந்தார்களா அப்படின்னா 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், எல்கானா என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒருத்தி அன்னாள் என்று அழைக்கப்படுகிறவள். அன்னாள் என்று சொல்லுகிறவள் குழந்தை இல்லை. எல்கானாவுடைய இன்னொரு மனைவிக்கு பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது. பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. வருஷம் வருஷம் அவ தேவாலயத்துக்கு வருவாள், தேவனுக்கு பலி செலுத்துவார்கள். அந்த பெண்ணினால் அவளுடைய நாச்சியாருக்கு பார்த்து, தன்னுடைய சக்காலத்தையை பார்த்து அவள் கேவலமாய் பேச, எனக்கு குழந்தை இருக்கு, இவளுக்கு மலடி குழந்தை இல்லைன்னு சொல்லி தன் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவள் உட்கார்ந்து அவள் சந்தோஷமாய் சாப்பிடும் பொழுது, மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது இவள் துக்கப்பட்டு கொண்டிருப்பார். எல்கானா அவளை ரொம்ப நேசித்தான், மிக அன்பாய் இருந்தான். அவன் அன்னாளை பார்த்து அடிக்கடி அவளை தேற்றுவான். அன்னாலே, ஏன் சோர்ந்து போகிற, ஏன் நீ கவலைப்படுற, நான் தான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கலாம் அதிகம் இல்லையா, நான் கூட தானே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லி அவளை அவன் தேற்றுவான். ஆனால் அவன் ஆறுதல் அடைய மாட்டான். ஒரு நாள் தேவளவ துக்கத்தோடு வந்தார். வந்தவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. என்ன? நான் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் வருகிறேனே, துக்கத்தோடு பலியிட வருகிறேனே, துக்கத்தோடு என் குடும்பத்தாரோடு கூட துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறேனே. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுவேன். நான் வருஷம் வருகிற தேவனுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட போகிறேன். I want to pour all my bitterness, what I had in my life, I want to pour it in the God's feet. I don't remember it again. நான் மீண்டும் அதை நினைவு கூற விரும்பவில்லை என்று சொன்னார். அவள் அப்படி சொல்லிவிட்டு வேகமாக போய் தேவ சமூகத்துல இருதயத்திலிருந்து தேவனோடு கூட பேசினான். வாய் திறந்து பேசல. ஏலி என்று சொல்லுகிற ஆசாரியன் வந்து பார்க்கிறான். அவள் என்ன பிதற்றுகிறாள், குடித்திருக்கிறாள். காலையில வந்து சொல்லுகிறாள், குடித்து விட்டு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாள். சொல்றாங்க, இல்ல எஜமானனே, நான் மனக்லேசம் உள்ள. I suffered a lot in my heart. I had so many bitterness in my heart. I want to pour it in the God's feet so that my Lord, I am praying to the Lord. I am opening my agony to the Lord. I submit myself to God. I pour all my bitterness, all my thing to God's feet to hear what I am suffering. நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நான் என்ன பாடுபட்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக நான் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், மகளே, உன் ஜெபம் கேட்கிறேன். ஆண்டவர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. நீங்க பாருங்க, துக்கத்தோடு வந்தால், கண்ணீரோடு வந்தால், குடும்பத்தில் குழப்பத்தோடு வந்தால், குழந்தை இல்லை என்ற வேதனையோடு வந்தால், அவளுக்கு இல்லாமை என்ற நிலைமையில தான் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாள். நீங்க வாசித்து பார்த்தா அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை.
She had a confirmation with God. She had a confirmation word through the Lord's power. He knows that God is with me. He is my provider. He will do so many things in my life. So today we are expecting God's speed. We are expecting so many things in God's speed, but we are not getting anything in our life. Why? We are not pouring our heart to the Lord. We are not submitting ourselves to God to get something from God. Whatever we are asking in God's name, He will give all things to us. Don't think that He will not leave you alone. He will be a provider for you. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை நடத்துகிற ஒரு ஆச்சரியமான தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. God blessed Anna. He gave a child. His name is Samuel. Why God blessed her? ஏன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை? We are also coming to the church. We are also praying. We are also attending the sermon. We are also giving offering. நாமும் ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். But we are not get any goodness from the Lord. Why? Our sadness is not removed from us. Why? Our bitterness is not taken from us. Why? We just simply come into the feet of God and we are just going away. நாம் வந்த வண்ணமாகவே தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிறோம். அன்னாளை போல நாம் இருதயத்தை ஊற்றவே. நாம் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றும் பொழுதுதான் கர்த்தர் பார்த்து கேட்பார். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எந்த மனிதனை பிடித்தால், எந்த மனிதனிடத்தில் போனால் என் தேவை சந்திக்கப்படும், எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த மனிதன் எனக்கு உதவி செய்வார். மனிதனை தேடுகிறோம், பைனான்சியலை தேடுறோம். உதவி யார் செய்வார் என்று மனிதர்களை தேடுகிறோம். இவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தேடுறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோ, நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர். நம்ம ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கிறது. ரொம்ப நாள் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 25 வருஷம் குழந்தை இல்லை. வயசு 100 ஆயிடுச்சு. 99 வயசு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 89 வயசு. இப்ப ஆண்டவர் சாராளை பார்த்து சொல்றாரு, நீ இப்ப கர்ப்பமாக போற. அவர் சொல்றா, அட நீ வேற ஆண்டவர், என் சரீரம் என்ன ஆயிடுச்சு? கர்ப்பமெல்லாம் செத்து போச்சு. எனக்கு அந்த ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு, அந்த காரியங்கள்லாம் எனக்கு நின்று போச்சு. ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்கார பாருங்க, அவருன்னா தெம்பா கோலத்து இப்படி எவ்வளோ குமரம் வேற இருக்கிறாரு. அந்த ஆளுக்கு 99 வயசு, 100 வயசு ஆகுது. இந்த ஆள் இந்த ஆளு நானும் நினைச்சு பார்க்கவே முடியல ஆண்டவரே, இது நடக்காது. அவர் சொல்றா இது நடக்காது. ஆனா அவர் சொல்றாரு நடக்கும். இப்ப நடந்துருச்சு. ஒரு குழந்தை பிறந்துருச்சு. 100 வயதுல ஒரு குழந்தை ஆபிரகாம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை தந்து விட்டார் என்ற பெரிய சந்தோஷம். சில நாட்கள், சில காலங்கள் ஆச்சு. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, ஆபிரகாம் சொல்றான். ஆபிரகாமோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாம் சொல்றான், என்னோடு கூட கர்த்தர் ஏதோ பேச விரும்புகிறார். என்ன ஆண்டவரே சொல்லுங்க, நான் உன்னை கேட்பேன், தருவியா? என்ன ஆண்டவரே? இந்த உன் பையன் ஒருத்தன் பிறந்தால லாஸ்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தன் பிறந்தால, ஒரே ஒரு ஏக புதன் தானே? ஆமா, அவன் எனக்கு பலி செலுத்துறியா? அவனுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்குமா இருக்காதா? He never asked God
a word about that thing. ஆண்டவர் தனக்கு சொன்ன வார்த்தையில ஒன்றையும் அவரிடத்துல போய் கேள்வி கேட்கவில்லை. He obeyed. He obeyed. He obeyed. அவன் ஒபே பண்ணினது மாத்திரமல்ல, அவன் தன் மகனையும் தன் வேலைக்காரர்களையும் அழைத்து கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கிட்ட நீ பலி செலுத்தின உன்னை பலி செலுத்துவா சாரா, அதனால நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. அவன் பிரயாணப்பட்டு போகிறான் போகிறான் போகிறான். ஒரு இடம் வந்துருச்சு. ஈசாக்கும் போறான், கூட தான் போறான். வேத பண்டிதர்கள் சொல்றார்கள் கிட்டத்தட்ட 13 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த நாட்கள் ஈசாக்கு. இப்ப அவன் போறான், கூட போறான். ஆபிரகாம் கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறான், நெருப்பு எடுத்துக்கிட்டான். வேலைக்காரனை கீழே நில்லுப்பா, நீ மேல வராத, ஏன்னா என் பையனை கொள்றதை நீங்க பார்க்க தேவையில்லை, நானும் என் தேவனும் எங்க உறவு. இவன் பையனை கூப்பிட்டு போறான். 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 22nd chapter 13 verse 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக். இப்ப அவன் என்ன செய்யறான்? 11ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, இந்த ஈசாக்கு தன் தகப்பனார் இடத்துல கேட்கிறான், தகப்பனே, ஆள் நம்ம நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு ஆடு இருக்கு. ஆபிரகாம் கூலா சொல்றான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், தன் மகனை பலி செலுத்த போறமேன்னு ஒரு வருத்தம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஆனா ரொம்ப கூலா பதில் சொல்ல. என்ன ரொம்ப பதில் சொன்னா ரொம்ப கூலா, கர்த்தர் பர்வதத்துல பார்த்துக்கொள்ள, அவர் பார்த்துக்குவார், நீ ஏன் கவலைப்படுற, அவர் பார்த்துக்குவார். உனக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா, இந்த பாட்டை பார்த்துக்குவாருன்றா, எப்படி நம்ம போறது பூரா. அங்க போனோடனே தெரிஞ்சு கட்டையெல்லாம் அடிக்கி நம்ம ஆள் கையை கட்டி உள்ளத்துக்கு போறோம், கட்டை மரத்துக்கு அடுக்கிறான், படுக்க வைக்கிறான். ஈசாக்கும் வாய் திறவாமல் படுத்துக் கொண்டான். He never fought with Abraham. Why? He know there is a plan that God had for this. That's why. ரொம்ப மன வேதனை, தோல்வி, பயங்கர கஷ்டம். ஆனா அவைகளுக்கு நடுவில் சாந்தமாய் செயல்பட முடியுமா உங்களால? என்னாலேயோ? அவன் அதை கொண்டு போய் வைத்த உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளையாண்ட கை போட எடுக்கை. அவன் கண்களை அப்படி அப்படி சொன்ன உடனே அவன் திரும்பி பார்க்கறான். புதர்ல இவனுக்கு பின்னாடி, அங்கதான் வந்து அவனை பண்ணாங்க, ஆனா பின்னாடி ஒரு முச்செடியில நல்ல வளர்ந்த ஆடு, கொம்பு மாட்டிட்டு, புதர் கொம்பு மாட்டிட்டு இருக்கிறத போய் பார்த்து அந்த ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஆபிரகாம் பலி செலுத்தினார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதினாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். அந்த யெகோவா ஜைரே அப்படின்னா என்னது? கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன பண்ணப்படும்? பார்த்துக் கொள்ளப்படும். நீங்களும் நானும் தேவனுடைய பர்வதத்துல நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென். மறந்துடக்கூடாது. நிறைய நேரத்துல மறந்துடும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரா கேளுங்க. உங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சி அப்படியே கண்ணாடில போய் நின்று, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா நம்மளுக்கு உடனே அடுத்த கேள்வி வரும், கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியல? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படி கேட்டான் ஒருத்தர். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை என் கூட திருப்புங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம். பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் பக்கம்
309. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இப்ப பாருங்க, நீங்க கண்ணாடி கிட்ட போய் கண்ணாடில நின்று கர்த்தர் என் கூட இருக்கிறார் நீங்க சொல்லுங்களேன். தைரியம் அப்படி சிரிச்சு என் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்லி பாருங்க பாப்போம். இன்னைக்கு போய் சொல்றீங்க உங்க வீட்டுல, மூஞ்ச பார்த்து பயந்துடாதீங்க, ஆனா நீங்க சொல்லுங்க. உங்க மூஞ்ச பார்த்து நீங்க பயப்படாம என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதை சொல்லுங்க, கர்த்தர். அந்த கிதியோன் அப்படி சொன்னப்ப கிதியோன் அப்படிதான் ஆட்டினா மண்டே. கர்த்தர் என் கூட இருந்தார். அடுத்து கீழே வாசிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த கிதியோன் என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இதுதானே சொல்றீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்ம யாராவது கேட்கிறோம், யார்கிட்டயாவது சொல்றோம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? எங்க கூட இருந்தா இவ்வளவு கடன் வாங்கிட்டேன், இவ்வளவு வியாதிப்பட்டுட்டேன், இவ்வளவு தரித்திரப்பட்டுட்டேன், இதெல்லாம் நான் நம்பிட்டேன், எல்லாம் கைவிடுச்சு, எங்க கூட இருந்தா எப்படி நடக்கும்? ஆண்டவர் என்ன கைவிட்டார்ல, எங்களை அடிமை ஆகிட்டார்ல, இந்த சூழ்நிலையில எங்க கூட இருக்கிறான்னு வந்து சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி வாய்ப்புசாம எப்படி சொல்றீங்க? கேட்போம்ல. அப்படிதான் அவர்கள் கேட்டான். கிதியோன் அப்படிதான் கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரும்பொழுது கர்த்தர் கூட இருந்தாரே, அதே ஆண்டவர் தான் இப்பொழுது உன் கூட இருக்கிறார். அதே தேவன் தான் உன்னோடு கூட இருக்கிறார். அதே தேவன் தான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். உடனே அவன் கேட்கிறான், எனக்கு அற்புதம் செய்வார்னா எனக்கு ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு தோல் உடைய போடுறேன், அது எனக்கு என்ன பண்ணணும்? தண்ணீர் வேணும். பனி அதுல மட்டும் பேஞ்சிருக்கணும், ஊரு காஞ்சிருக்கணும். அடுத்த நாள் சொல்றான், பனி எல்லா இடத்துலயும் பேஞ்சிருக்கணும், ஏன் நான் போடுற தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். கர்த்தர் அதையும் செய்யணும். நாம் தேவனை சோதிக்க கூடாது. அவர் உயிர்த்தெழுந்தது இதற்காக, உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நான் தரித்திரப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிப்பதற்காக அல்ல. இந்த எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போன பொழுது இந்த கிதியோன் சொன்னானே, அதே போல புலம்பிக் கொண்டு போகிறார்கள். They are having a sorrow filled in their heart. Filled in their heart. அவருடைய இருதயம் வேதனையினால் நிரப்பப்பட்டது. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு மேட்டர் தெரியாதா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உங்களுக்கு மேட்டர் தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். என்ன மேட்டர் நடந்ததுன்னு தெரியாது, உங்களுக்கு மேட்டர்லாம் ஒன்றும் தெரியாதா? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் எவைகள் என்றார். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். எப்படி இருந்தாரா? இவங்க சொல்றத பாருங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு கேட்கிற, என்னப்பா பிரச்சனை? ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, வருத்தத்தோடு இருக்கிறீங்க. இயேசுதான் பேசுறார்.
நம்ம ஆளுகளுக்கு தெரியல. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க. நம்மளுக்கு கதை சொல்றான். உடனே என்ன சொல்றான்? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே இல்லை, அவர் சொல்றான் அப்படி இருந்தும் அவர் எப்படி இருந்தாராம்? எந்த மாதிரி இருந்தாராம்? அவர் எந்த மாதிரி இருந்தா செய்கையிலும் அதற்கு அவர்கள் நசனாக இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் எப்படி இருந்தாரா? செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். தீர்க்கதரிசி, பவர்ஃபுல் ப்ராஃபட்டுங்க. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? பவர்ஃபுல் ப்ராஃபட்டுங்க. அவர் வார்த்தை சொன்ன நடக்குங்க. வல்லமை புறப்பட்டுச்சுங்க. நாங்கள் அவர் தாங்க நம்பியிருந்தோம். கீழே வாசிங்களேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கணைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் அதாவது இப்பதான் சொல்றான், அவரை ஆசாரியெல்லாம் பிடிச்சு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நம்பி இருந்தது என்ன? அவர் தான் எங்க ரட்சகர். நாங்கள் நம்பணுங்க. மண்ணள்ளி போட்டாருங்க எங்க எண்ணத்துல. சொல்றான்ல, என்ன சொல்றான்? எங்க எண்ணத்துல அவர் வீணாக்கி விட்டார். அவரை தான் நாங்கள் ராஜா நம்பணும். அவர் செத்து போயிட்டாருங்க. இப்ப நாங்க நம்புற நம்பிக்கையெல்லாம் போச்சு. இது நடந்து 3 நாள் ஆச்சு. வருத்தம் நாங்க. ஆண்டவரை நம்பினேன். ஆண்டவரை நம்பிதான் ஆலயத்துக்கு வந்தேன். ஆண்டவரை சார்ந்துதான் ஆலயத்துக்கு வந்தேன். ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்க. இந்த சீஷர்கள் சொல்லுவதை போல பல நேரங்களில் நாம் சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்? ஆண்டவரை நம்பி வந்து அவர் என்னை கைவிட்டார். அவர் என்னை விட்டு விட்டார். அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. We are filled with sorrows in our heart. We are filled with sorrows. We are expecting so many things in God's feet. தேவனுடைய பாதத்தில் நிறைய தேவையோடு நம்பிக்கையோடு வருகிறோம். Our expectation is not fulfilled. When we enter the church, our prayer was not heard by the Lord. Then we are depressed more. நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுவோம். We depressed more. அந்த சோர்வு இந்த சீஷர்களை விட்டுவிடவில்லை. They walk with Jesus. They hear the word of God. They see Jesus really. They saw Jesus lively. They walk with Him. They eat food with Him. They've seen so many miracles that are done by Jesus Christ. They have seen the prophecy are fulfilled through Jesus Christ. அவருடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் நிறைவேறினதை பார்த்தார்கள். உயிரோடு இயேசு இருப்பதை அவர்கள் கண்டார்கள். இயேசுவோடு உண்டார்கள். இயேசுவோடு நடந்தார்கள். ஊழியத்தை பார்த்தார்கள். Now they are disappointed. Why? The expectation they got in their heart was broken in pieces. அவர்தான் எங்கள் மீட்பர், அவர்தான் எங்களை ரட்சிப்பார் என்று நினைத்தோம். அவர் எங்களை கைவிட்டார். நாங்கள் அவரை நம்பிதாங்க ஆராதனைக்கு வந்தோம். அவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்யலை. வாங்குற கடன்லாம் வாங்கிட்டு நம்ம தானே ஆண்டவர் சொன்னார், வாங்கப்பா, இங்கே வாங்கப்பா, அங்கே வாங்கப்பா, அங்கே வாங்கப்பா, அங்கேப்பா, அந்த தண்டக்காரன் வாங்க சொன்னார். நம்மளாம் தேடி வாங்கிட்டு இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றது, ஆண்டவர் என்னை கைவிட்டு நான் நிற்கதில் நிற்கிறேன். ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு மிகவும் வருத்தம். அவர் எங்களை மீட்பார் என்று நினைத்தோம். அவர் எங்களை காப்பாற்றுவார் என்று நினைத்தோம். அவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நினைத்தோம். Now all things happen. இது 3 நாள் ஆச்சுங்க இது நடந்தது. அடுத்த வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த பாருங்க, இப்பதான் ஒரு செக் வைக்கிறான். என்ன செக் வைக்கிறான்? ஆனாலும் சீஷர்களுடைய கூட்டத்துல இவர்களும் 2 பேரும் ஒரு ஆளு. 12 சீஷர்கள் ஒரு ஆள் அல்ல. ஆனா சீஷர்கள் 120 பேர்ல இவர்கள் 2 பேரும் ஒரு ஆளு. இவங்க சொல்றாங்க, எங்களுடைய சீஷருடைய கூட்டத்தில் சில ஸ்திரீகள் அதிகாலமே
கல்லறையின் இடத்திற்கு போய் சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இவன் என்ன சொல்றான்? அவங்க சொன்னாங்க, சில ஸ்திரீகள் போனாங்க, அவர் உயிரோடு கூட இருக்கிறாருப்பா அப்படின்னாங்க. அது எங்களை பிரமிக்க பண்ணினது. நாங்க நம்பல. இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொன்னோடனே நாங்க என்ன பண்ணல? நாங்க நம்பல. எங்களுக்கு பிரமிப்பா இருந்துச்சு. பிரமிப்புனா என்ன? இது நடக்குமாயா? நடக்கிற கதையா சொல்றேன். சீஷர்களும் எங்களில் உள்ள சீஷர்களும் ஓடி போய் பார்த்தார்கள். அங்கே அவர்கள் சொன்னபடியே அந்த இடத்துல அவருடைய சரீரத்தை காணவில்லை. அடுத்த வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்பதான் நம்மளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம். சொல்லுங்களா, உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான் சொன்னாதானே தப்பு? நீங்களே தானே சொல்றீங்க. வசனத்தை நீங்க தானே சொன்னீங்க. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்கல்லப்பா, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்புவாருன்னு. இதை கூட விசுவாசிக்க முடியாத மந்த இருதயத்தோடு இருக்கிறீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழும்பினார். Now he is alive. உயிரோடு கூட இருக்கிற இடத்துல செத்து போனட்டு போய் கேட்கும்போது கேட்குற மாதிரிலாம் கேட்குறோம். நம்ம அப்படிதான் கேட்குறோம். உயிரோடு இருக்கிற என்னைக்காவது நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்து, ஒய்ஃப் இருக்கிறவங்க அடுத்த பொண்ணை பார்த்து சொல்ல ஒய்ஃப் இருக்கிற ஆளை பார்த்து ஐ லவ் யூன்னு என்னைக்காவது சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க, என்னைக்காவது சொல்லியிருப்பீங்களா? என்னைக்காவது உயிரோடு இருக்கிற பொண்டாட்டி, உயிரோடு பக்கத்தில் இருக்கிற மனைவியை பார்த்து ஐ லவ் யூ. வெளிநாட்டில் ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ ஸ்வீட்டி, ஐ லவ் யூ கியூட், லவ் யூ ஹனி. அப்புறம் கொத்தம் அது நிறையா லவ் யூ ஹனி. நிறைய இருக்கு. அந்த 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 இதை வந்து சொல்லணும். வேலைக்கு போயிடுவான் புருஷன், வேலையிலேருந்து அவன் ஃபோன் பண்ணி சொல்லணும் ஐ லவ் யூ ஹனி, ஹவ் ஆர் யூ. இப்போ தான் ஏன் பார்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனேன். அப்படிலாம் கிடையாது, சொல்லினே இருக்கணும். அவன் கால் வர்றது கட் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இவன் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். வெளிநாட்டில் அமெரிக்காவில் அப்படி தான். உள்ள டைவர்ஸ்க்கு போயிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போதே அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரெடியாக இருக்கும். வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம். என்னைக்காவது நம்ம உயிரோடு கூட இருக்கிற மனைவியை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் நம்ம சொல்லுவோமா? ஐ லவ் யூ. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்படுறேன், இதுல வேற இது லவ் வேறையா? இயேசு ஏன் இதை சொல்லணும்? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமே. அந்த உயிரோடு இருக்கிறவரை பார்த்து நம்ம என்னைக்காவது ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லிருக்கோம். ஒரு தேவாதி தேவன்றதை முதல்ல வச்சுட்டு அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஜீசஸ் ஐ லவ் யூ, ஃபாதர் ஐ லவ் யூ, அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லியிருக்குமா? அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இயேசுவே பரமபிதாவே ஐயோ அடிக்கப்படுகிறே, இதை இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டார். அவர் எந்த ஜெபத்தை நம்ம கேட்பாரு? உண்மையா ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். He wants that kind of relationship to have with you. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டார். He first loved us. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு லவ் லெட்டர் எழுது. அன்புள்ள இயேசு, உங்க வீட்டுக்காரருக்கு சரியா? நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க. உங்க வீட்டுக்கார பேரை போட்டீங்கன்னாக்கா அது எனக்கு தெரியாது.
நீங்க வீட்டுல போய் ஒரு லவ் லெட்டர் எழுதுங்க. அன்புள்ள இயேசு, அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உங்க பிள்ளை, நான் எத்தனை நாள் நேசிக்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன். ஒருவேளை உங்களுடைய அன்பை நான் தெரியாம போயிட்டேன், நான் இப்ப நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, இன்னைக்கு உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாள், என் வாழ்க்கையில மாற்றத்தை தருவீங்களா? எல்லாத்தையும் எழுதுங்க. அதை நீங்க போஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அதை பத்திரமா மடிச்சு பைபிளுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் அந்த லெட்டர் எடுத்து வாசிங்க. எப்பெல்லாம் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறதோ அப்பெல்லாம் அந்த லவ் லெட்டர் எடுத்து வாசிங்க. உங்களுக்கும் தேவனுக்கும். வேற எதுக்காவது பொண்ணுக்கு எழுதி உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா தொலைச்சுருவார் ஆண்டவர். சரியா? வேற யாருக்காவது லவ் லெட்டர் எடுத்து உள்ள வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் போட்டு தருவார். நான் சொல்ற லவ் லெட்டர் உங்களுக்கும் இயேசுவுக்கும். ஆமென். இதை எழுதுங்க. நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. You have a successful life. You will make a successful thing in your life. நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க எப்போ டிப்ரெஷன் ஆகுதோ அப்ப அந்த பைபிளை திறந்து அந்த லெட்டர் எடுத்து வாசிங்க. அவங்க நேசிக்கிறாங்க. நீங்க சொல்லி பாருங்க, கண்களில் தானா கண்ணீர். அந்த அன்பு பெருக்கெடுத்து வரும். அந்த அன்பு ஆறா ஓடும். லெட்டர் எழுதும்போது 4 வார்த்தையோட நிற்காது, போயிட்டே போயிட்டே அந்த அன்பு. இந்த சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மந்த இதை விசுவாசிக்க முடியலையாப்பா? அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, அவர் தீர்க்க தரிசனம் வேற சொன்னாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது உங்களோட கூட பேசினாரு, நீங்க அதை மறந்து போனீங்க. Why you forget that thing? Why you forget all the prophecy that God speaks to you? Jesus Christ spoke so many prophetical things to you. She shown so many miracles. Why you left it? Why you forget all the things? ஏன் அவைகள் எல்லாம் மறந்து விட்டீர்கள்? உங்க வாழ்க்கையில திரும்பி பாருங்க, எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் பாடல்ல எத்தனை எத்தனை நன்மைகளோ என் வாழ்வில் செய்தாரே. பாடல்ல இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை சொல்றோம்ல, அப்படியே பாடுறோம். அப்ப பாடும்போது கூட இறுதி வரை என் வாழ்வு, அதுல என்ன பாடுறோன்னே தெரியும். If you really love our Christ, love our Jesus Christ in your heart, உன் இருதயத்துல உண்மையாகவே இயேசுவை நீ நேசிக்கிற மனுஷனாய் இருப்பாய் என்றால் அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறதை உணர்வார். When you speak, when you sing, when you pray, you feel the love of God that occupy you. Amen. அது உன்னை ஆட்கொள்ளுவதை நீ புரிந்து கொள்ள முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. சீக்கிரமாய் பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆண்டவர் சொல்றார், எப்பா மோசே எழுதி வச்சிருக்கானே, இயேசு மரித்து 3ஆம் நாள் மகிமையில பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எழுதி வைத்திருக்கிறானே, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறானே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராமே. இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க விரும்புகிறார். அவர் பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கிற மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான், எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லி இருக்கிறார்கள். Oh, you not believed on that word? ஏன் அந்த காரியத்தின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? கேட சொல்றாங்க, அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமம் சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களை போல காண்பித்தார். இயேசு ஒரு பில்டப் பண்றாரு பாருங்க. அவங்க கூட தான் நடந்து வர்றாரு. இந்த பயபிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தணும் தான் கூடவே வர்றாரு. நம்ம கூடவும் அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம கூடவே வருவாரு. வரும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன்.
இவர்கள் அவரை வருத்தி கேட்டுக்கொண்டு தங்களோடு கூட சேர்த்து கொண்டார். ஆமென். They didn't know he was Christ. He was resurrected from the death. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர்தான் கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெரியாது. But they want that person to stay with them. அந்த மனிதன் அவர்களோடு கூட தங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நீங்க வாசித்து பார்த்தா அவரை கட்டாயப்படுத்தி அவரை சேர்த்து கொண்டார்கள். வாசிங்க, கீழே வாசிங்க பாப்போம். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு தங்கும்படி உள்ள போனார். இப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சீஷர்களோடு கூட தங்கும்படி உள்ள போனார். அவர் வருத்தி கேட்டுக்கொண்டார். ஒரு வழிபோக்கன் தான், வழிபோக்கனை போலதான் காண்பிக்கிறார். ஆனால் இவர்கள் வழிபோக்கனையும் தயவாய், ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க அடுத்த கிராமத்துக்கு இப்ப போக வேண்டாம், நீங்க எங்க கூட வந்து தங்கிடுங்க, எங்க கூட சாப்பிடுங்க, எங்க கூட ரெஸ்ட் எடுங்க, 8 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம், காலையில நாங்க அனுப்பி விட்டுறோம். அவர் வந்தார், வந்து அவர்கள் கூட உட்கார்ந்து இப்ப சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கு. என்ன கலாச்சாரம்? வந்து அவங்களுக்கு சோறு போடுறது. ஆனா நம்ம இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு, இன்னும் சோறே ஆக்கல, நீ போயிட்டு அடுத்தது இன்னொரு நாளைக்கு பார்த்து சொல்லுவோமோ சொல்லையா? யாரோ சொந்தக்காரன் வந்துட்டான், பொண்ணு விட்டு சொந்தக்காரன் வந்துட்டான்னா மாப்பிள்ளைக்கு அவர் உடனே பொண்ணு விட்டு சொந்தக்காரன் ஆயிட்டானே அப்படின்னு ஓடி போய் ஏதாவது வாங்கினது செய்வோமா? அதெல்லாம் ஜோராக நடக்கும். மாப்பிள்ளை விட்டு சொந்தக்காரங்களாம் வந்தேன், ஏங்க எனக்கு உடம்பு சரியில்லைனால ஏங்க இந்த வேலைக்கு வந்தான், இந்த கூட்டம் ஏங்க போச்சு, ஹோட்டலில் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அத்தை விட்ட பார்க்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் தான் இந்த பக்கத்தில் ஒரு 4 தெரு தள்ளவங்க அண்ணன் வீடு இருக்குது, தம்பி வீடு இருக்குது, அங்கே போய் தாங்க சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டு சொந்தக்காரங்க வருவாங்க, வந்த உடனே நம்ம மூஞ்சி போகிற போக்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் சிலர் இருக்கான், தின்னாமல் போக மாட்டேன்னு வீட்டில் உட்காந்து அடம் பிடிச்சி சாப்பிட்டு போகிற ஆளாக இருக்கும். செய்யுமா, நானும் கூட இருக்கிறேன், செஞ்சு சாப்பிட்டு போகலாம், உங்கள் வீட்டுக்கு அதுதான் நான் வந்திருக்கேன். இந்த சீசர்கள் 8 மைல் நடந்து வந்திருக்காங்க ராத்திரி. யோசிச்சு பாருங்க, காலையில் இந்த சம்பவம் நடந்துச்சு, அவங்க சாயங்காலம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், கை வலிக்குது, கால் வலிக்குது, 8 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கல, என்னையா இது சோறு பத்தும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் என்ன பண்றான், அவர்கள் சாப்பாடு அங்க வாசிங்க, அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, இப்பதான் கிளைமாக்ஸ், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதை வாங்கி அவர்கள் புசித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்குதான் திருவிருந்து. இயேசுடைய உயிர்த்தெழுதலை, இயேசுடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்துவதற்கு தான் திருவிருந்து. இந்த மாசம் எடுக்கலாம், என்ன அடுத்த மாசம் எடுத்துக்கலாம், அடுத்த மாசம் எடுக்கலாம், எனக்கு 8ஆ போகும்போது அப்புறமா எடுத்துக்கலாம் நேரம் கிடைக்கும் போது. இது எதுக்கு தெரியுமா? இதுல விசேஷத்தை கிருபை இருக்கு. என்ன தெரியுமா? அவர் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறோம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நாம் உண்ணும் பொழுது நமக்குள்ளே உயிரடை, நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. He is opening our eyes. This is not a simply bread and simply grape juice. You think that it's very simple thing. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் என்று. Nothing. If you take the bread in your hand and praise the Lord, நீங்கள் அப்பத்தை கையில் எடுத்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் சரீரத்திற்கு அடையாளமாய் அது மாறுகிறது. அவருடைய சரீரத்திற்கு அடையாளம், இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமாய் மாறுகிறது. அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாய் மாறுகிறது.
அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்யும் பொழுது நாம் உயிரடைகிறோம். ஜீவன் நமக்குள் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இழந்து போன பலனை அடைகிறோம். இழந்து போன விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன சகல நன்மைகளையும் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அதற்காகத்தான் இதை மாதம் கொடுக்கிறோம். 1ஆம் தேதி தரோம், முதல் ஞாயிற்றுக்கிழமை தரோம். ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த மாசத்துல மட்டும் 1ஆம் தேதி கொடுத்தோம், 2ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்னைக்கும் கொடுத்தோம், 3ஆம் தேதி நேத்து ஜெபத்துக்கு வந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுக்க இன்றைக்கும் கொடுத்தோம். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல வாய்ப்பு. நான் என்னை நானே கிறிஸ்துவுக்குள் நிறுத்தி ஒரு தடவை எடுத்தா பத்தாத போதும், நமக்கு கொடுப்பதற்கு நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்கிறோம். நம்மை அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய சரீரத்தின் பரிசுத்தத்தினாலே நாம் பூரணமாக்கப்பட்டு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆமென். எம்மா ஒரு சீஷருடைய கரத்துல அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தவர்கள் புசித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு மறைந்து போனார். இப்ப என்ன நடந்தது பாருங்க, வாசிங்க கேளு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி, இப்பதான் இவங்களுக்கு புத்தி வருது. என்ன சொல்றான்? ஐயோ, அவன் சர்ச்சுக்கு போனப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நம்முடைய இருதயத்துல குத்துச்சு, அதான் பழகுது. அந்த பிரசங்கத்தை கேட்ட பொழுது என்னோடு கூட கர்த்தர் பேசினார், அதுதான் போல. இந்த வார்த்தை அவர்களை தூண்டி எழுப்பினது. அவர்களை தூண்டி எழுப்பினது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையில் அவர்கள் கட்டப்பட்டார்கள். இப்ப அவர் அந்த ராத்திரியில எழும்பி தன் சீஷர்கள் எருசலேமுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போறான். காலையில எல்லாம் பகலெல்லாம் நடந்து வந்தான். இந்த சங்கதி கேட்டு அவன் எப்ப கிளம்பினான்னு தெரியாது. 8 மைல் நடந்து வந்து தான் இடத்துல அப்பதான் ரெஸ்ட் எடுக்கணும். சாப்பிட்டுட்டு இயேசு கண்களை திறந்தார் என்று கேள்விப்பட்ட அந்த அனுபவத்தை அடக்க முடியல. ஓடுகிறார்கள் சிஷ்யத்துல. புறப்பட்டு போகல. என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, அங்கே தரிசனமானார், சீமோனுக்கு தரிசனமாயிட்டாரு, எங்களுக்கும் வழியில ஆண்டவர் தரிசனமானாரு, இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரு. We feel the resurrected Jesus Christ in our life. நாங்கள் அவரை எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தோம். எங்கள் வழியில நாங்கள் அவரை அனுபவித்தோம். எங்களோடு பேசினார். அதை அவர்கள் விவரித்து சொல்லும் பொழுது அங்க சொல்றது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், அவர் இப்படி பேசி சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரோட உட்கார்ந்து இவங்க சொல்றாங்க, விவரித்து சொல்றாங்க, நாங்க இங்க இருந்து போனோமா, வழியில ஒருத்தர் வந்தாரா, யாரும் தெரியாமலே நாங்க பேசிட்டு வந்தோமா, அவர் அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது எங்களுடைய கண்கள் திறந்ததா. இப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இயேசு தாமே அந்த பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ள வருகிறாரா. இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று அவங்களை பார்த்து, கீழே அடுத்த வசனம் வாசிங்களேன். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. என்ன, ஏற்கனவே சீமோன் பேதுரு பேசிட்டான், எம்மா ஒரு சீஷர்கள் பேசிட்டாங்க. They had an experience, they had a personal touch with Jesus, they had a personal talk with Jesus, they feel Jesus Christ is resurrected. But when Jesus came in mid of them, அந்த மிட்ஸ்ல அவங்க மத்தியில இயேசு இறங்கி வந்த உடனே அவங்க சொல்றாங்க, ஒரு ஆவி வந்து விட்டது என்று பயப்படுகிறார்கள். நம்ம ஜோமட்டே இருப்போம், கண்ண போடும், ஒருவர் உலாவி வர்றது அப்படியே ஃபீல் பண்ணுவோம். நமக்குள்ள என்ன வரும்? நடுக்கம் வரும், பயம் வரும், யாராவது வர்றது. வஸ்திர தொங்கல், சில நேரத்தில் நீங்கள் ஜோம் பண்ணும்போது வஸ்திர தொங்கல் உங்களை உராசி கொண்டு போறது அனுபவம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம அருகில் யாரோ ஒருவர் நடப்பதை போல நாம் ஃபீல் பண்ணலாம்.
பயம் வந்து கண்ணை திறந்து ஐயோ பேய் வந்துச்சா பிசாசு வந்துச்சா. நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தான் வருவார். ஏன் பேய் வருது, ஏன் பிசாசு வருது? உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு இடைப்படும், உன் கூட பேசுவார், உனக்கு வார்த்தைகளை அனுப்பி தருவார். அவர் வார்த்தையினால நீ கட்டப்பட்டு எழுப்பப்படுவார். மறந்துடுறோம். அப்ப அந்த சீசர்கள் பயந்து போய்விட்டார்கள். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன. என்ன சொல்ற ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படாம ஜெபம் பண்ண. உன் இருதயத்துல ஏன் சந்தேகம் வருது? நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் நம்மளை கேட்பார்ல, உன் இருதயத்துல ஏன் சந்தேகப்படுற? விசுவாசம் இல்லாமல் போறது என்ன உனக்கு? ஜெபம் பண்ணி தான் பார்த்தோம், நடக்கும். சொல்லுவோம்ல, சொல்லுவோம், சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்லுவோம், நாங்க ஜெபம் பண்ணோம் ஆனா என்ன பண்ணல, நடக்கல. ஏன் நடக்கல? நீ விசுவாசிக்கல, நீ சந்தேகப்படுகிற. தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம். ஒரு மனிதன் நமக்கு நம்பிக்கையுடைய வார்த்தைகளை சொல்லுவான். இந்த இடத்துக்கு போப்பா, கண்டிப்பா உனக்கு இது கிடைச்சு. அந்த டாக்டர் கிட்ட போப்பா, கண்டிப்பா நீ சுகமாயிரு. நான் சுகமாயிட்டேன். அந்த டாக்டர் கிட்ட போனோடனே சுகமாகல. அந்த ஆள் சொல்லிதான் நான் போனேன், எனக்கு என்ன ஆகல, சுகமாகல. அவங்கிட்ட போய் கேள்வி கேட்கறது, நான் போன சுகமாச்சுப்பா, நீ போன ஆகலன்னு எனக்கு தெரியலையே. ஆனா ஏசுகிட்ட அப்படி நம்மிடத்துல வருகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பேற்றார். விசுவாசி, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிற, சந்தேகப்படக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகத்தினால அநேக முறை கெட்டு போகிறோம். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அப்பவே தெரியும், செய்ய மாட்டார். ஒரு அம்மா ஒரு எழுப்புதல் கொடுத்து போச்சான். அந்த எழுப்புதல் கொடுத்துல சொன்னாங்களா, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படின்னா காணாம போயிடும் சொல்லிச்சான். நேரா வீட்டுக்கு வந்துச்சான், கதவை திறந்துச்சான். அதுக்கு வீட்டுக்கு பின்னாடி பெரிய மலை. அது சொல்லிச்சான், இயேசுவின் நாமத்தில் இந்த மலையை பெயர்ந்த சமுத்திரத்தில் போய் விடு, நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் அப்படி வேகமா கதவை சாத்திட்டு உள்ள போயிடுச்சு. காலையில கதவை திறந்து பார்த்துச்சா, அந்த மலை அங்கதான் இருந்துச்சு. உடனே சொல்லிச்சு, எனக்கு அப்பவே தெரியும் நீ போக மாட்டேன். நீ விசுவாசித்த, நீ விசுவாசித்து செய்தால் அது போயிடும். நீ விசுவாசிகள் இப்ப நீங்க பார்த்து மலையை பார்த்துலாம் சொல்ல வேண்டியதில்லை, மலையை பெயர்ந்து தள்ளுண்டு போகலாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஒரு மாசம் பொறுமையா இருந்தீங்க போன, அரசியல் வந்து அதை கரைச்சி எடுத்துருவான், அது காணாம போயிடும். ஒரு மாசத்துல அவனே காணப்படுறான். இப்ப வேற வந்து மண் எடுக்கல, எம்சாண்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு எல்லா மலையும் தவிடு பொடி ஆக்கி தள்ளுறானுங்க. இதுல ஒருத்தவன் கூழாங்கல்ல போட்டு அரைச்சு மணல் போலவே நான் கொடுக்கிறேன்னு கூழாங்கல்ல அரைச்சு அனுப்புறான். ஆண்டவர் மேல விசுவாசம் வை, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். ஆமே, அந்த விசுவாசத்தை இயேசு பிராக்டிஸ் பண்ணி காண்பித்தார். அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், இனி உன்னிடத்துல ஒரு காலம் கனி இருக்கக்கூடாது. அவர் எப்படி சபித்தா, ஒரு காலம் உங்ககிட்ட கனி இருக்கக்கூடாது, நீ பட்டு செத்து போயிருன்னு சொல்ல, ஒரு காலம் உங்ககிட்ட கனி இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் மேட்டர் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சீஷர்கள் அடுத்த முறை வந்த பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போயிருந்தது, காய்ந்து போயிருந்தது. சீஷர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள் இயேசுவிடத்தில், நீர் அன்றைக்கு சொன்னீர், அன்றைக்கு காய்ந்து விட்டது. இயேசு விசுவாசத்தை எங்க விளங்க பண்ணி சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமே, இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தேகப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிவிட்டு சந்தேகப்படுகிறோம். இது நான் ஜெபம் அப்பவே எனக்கு தெரியும், மனசுல தோணுச்சு, நடக்காதுன்னு. நடக்கலையே. நீங்க விசுவாசிங்க. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்காதீங்க. என் மனைவிக்கு நான் அப்படிதான் சொன்னேன், நன்மை செய்து விட்டாருன்னு சொல்லு, அற்புதம் நடத்தி விட்டாருன்னு சொல்லு. விசுவாசி. நீ இன்னும் அற்புதம் வேண்டும் கேட்காத, நடந்து விட்டதுன்னு சொல்லு. கர்த்தர் நன்மையாய் நிரப்புவார். ஆமென்.
சொல்லி பாருங்க நீங்க. You made a practice in your life. You made your lifestyle as it is in your life. உன் வாழ்க்கையில அதை உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைலாக, வாழ்க்கையினுடைய நடைமுறையாக மாற்றி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து. கடைசியா 39ஆம் வசனம் வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல, எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஆவிகளுக்கு இராதே. ஒரு ஆவிகளுக்கும் அப்படி இராதே. எனக்கு மாம்சமும் ரத்தமும் எலும்பும் இருக்கிறது போல ஒரு ஆவிகளுக்கும் அப்படி இருக்காது. என்னை தொட்டு பாருங்கள் சீசத்தை காட்டுறார். பின்பாங்க சொல்லப்பட்ட தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்ல பார்த்தாருங்க. நம்மளால சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா. சீசர்ல போய் தொட்டு பார்த்தானுங்க. எல்லாத்தையும் கையை தொட்டு பார்க்கறான், காலை தொட்டு பார்க்கறான். அங்க பாருங்கள் சொல்றாரு, இவனுக்கு பார்க்கறானுங்க, காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல், சந்தோஷத்தினால் விசுவாசிக்க. இப்ப முதல்ல என்னது, சந்தேகத்தினால் விசுவாசிக்கல, இப்ப சந்தோஷத்தினால் விசுவாசிக்க. ரெண்டுமே நமக்கு பிரச்சனை தான். சந்தேகப்பட்டாலும் விசுவாசிக்க மாட்டோம், சந்தோஷப்பட்டாலும் விசுவாசிக்க மாட்டோம். சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யார் வீட்டுக்கார விசிட்டிங் போனோம்னா, பாஸ்டர் வந்துட்டார் தான். இப்போ என்ன, உள்ள கூப்பிடணும்ல, பாஸ்டர் வந்துட்டார், இங்க இருந்து உள்ள ஓடி போய் பாஸ்டர் வந்துட்டார், அங்க இருந்து உள்ள ஓடி வந்து பாஸ்டர் வந்துட்டார். டிவியை ஒரு ஆள் நிறுத்தத்துக்கு ஓடும், ரிமோட்டை ஒரு ஆள் தேடும். இப்படி தேடிட்டு இருக்கோம், பாஸ்டர் ரோட்லேயே நிற்க வேண்டியது. ரோட்லேயே நிற்க வேண்டியது, கதவை தட்டி நிற்க வேண்டியதான். நீங்க பாட்டு கதவை திறந்துட்டு உள்ள வர வேண்டியது தானே. எந்த வீட்டுக்கு அப்படி நீங்க யாரும் எப்போதும் போயிடக்கூடாது. கதவை தட்டி வெயிட் பண்ணணும். If they invite you, then you can go. சந்தோஷத்தினாலும் விசுவாசம் இருக்க. இந்த பிள்ளை போய் சொல்ல, பாஸ்டர் வந்திருக்காரு, அவரே எப்போ வர சண்டே பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு அந்த ரூம் போடுவாங்களே தவிர உள்ள என்ன பண்ண மாட்டாங்க. பாஸ்டர்ல நிற்கும். பாஸ்டர் வந்துருங்க, வாங்க வாங்க. அப்பதான் உயிர் அடையும் சில நேரத்தில். இப்ப பாருங்க, இங்க இயேசுவை அவர்கள் தேடி விசுவாசித்து இப்ப அவர் சந்தோஷத்தினால அவர் நம்பல. முன்னாடி சந்தேகப்பட்டு நம்பல, இப்ப சந்தோஷத்துல நம்பல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் இயேசு இப்பதான் சொல்றாரு, எப்போ சுயநினைவு வாங்கடா நீங்கெல்லாம். அப்ப சுயநினைவு எப்போ வருவாங்க, ஒரு சாப்பிடலாமா ஏதாவது. நம்ம ஆட்களை சுயநினைவு கொண்டு வரணும், என்ன பண்ணணும், வாங்க ஏதாவது சாப்பிடணும். கல்யாண வீட்டில் சுயநினைவுக்கு மாப்பிள்ளை வரணும், என்ன பண்ணுவோம், பந்தியில் சோறு போடுறாங்க. கேட்பான், கல்யாணத்தில் என்னெல்லாம் சாப்பாடு போட்டீங்க. அன்னைக்கு கேட்க மாட்டான். 10 பிள்ளை பெற்று 10 வருஷம் ஆகி அப்புறம் கேட்பான் பொண்டாடிட்டு, நம்ம கல்யாணத்தில் என்ன சோறு போட்டாங்க. யோ நீங்கள் சாப்பிட்ட இல்லையா, இல்லை மறந்துட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், அந்த கூட்டு பொரியெல்லாம் வைக்கிறேன், நான் உங்கள் வைக்கலையா. எப்போ இவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயதார்த்தம் போடும்போது இதை பேசுவோம். நம்ம கல்யாணத்துக்கு என்ன சோறு போட்டு உங்கள் அப்பா என்னெல்லாம் என்ன ஏமாத்தணும் வச்சு பாருங்க. அவர்கள் சந்தேகப்பட்டு சந்தோஷப்பட்டு விசுவாசிக்கல. இயேசு சொன்னார், சாப்பிடலாம் பாயலாம், ஏதாவது சாப்பிட வச்சுக்கிறீங்களா, புசிப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாமா எனக்கு அப்படின்னோடனே, நான் இன்னைக்கு காலைல அந்த வசந்த அதை வாசித்தேன். இன்னைக்கு காலையில் தான் வாசித்தேன் அந்த வசந்தம். மற்றதெல்லாம் நேற்றே வாசித்தேன். ஆனால் இது மட்டும் இன்னைக்கு காலையில் வாசித்த பொழுது என்னுடைய இருதயம் பயங்கர பூரிப்பாயிடுச்சு, சந்தோஷத்தில் நிரம்பிடுச்சு. காலையிலே அவர் போய் வந்து நின்ன உடனே, இது ரொம்ப மிட் நைட் தெரியுமா. அவர் வந்தது எப்போ எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு விடியற் காலை நேரம். ஏன்னா இவங்க போகிறதுக்கு சாயந்தரம் ஆச்சு, மறுபடியும் வர்றதுக்கு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து தம்முடைய சிஷ்யரோடு பேசுறதுக்கு எப்படி மிட் நைட். அந்த மிட் நைட்டை தாண்டி அதிகாலை நேரமாக இருக்கும். கண்டிப்பாக அதிகாலை நேரமாக இருக்கலாம். ஆனால் அதிகாலை நேரத்தில் இயேசு கேட்குற, புசிக்கத்தை ஏதாவது வச்சுக்கிறீங்களாப்பா. உடனே நம்மளால என்ன தராங்க, பொரித்த மீன் கண்டத்தை. மீனை சொல்லியிருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, மீன் கண்டத்தை தரான். தேன் கூட்டு துணிக்கைகளை. நம்மால தேனை புடிஞ்சு வைக்கல, தேன் அடை.
மீன் துண்டு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சொல்லுங்கள். காலையில் நாங்கள் பசியோடு தான் இருக்கோம். இன்னும் உங்களுக்கு பசி அதிகமாகும். நீங்கள் அப்போ தானே வீட்டுக்கு போகணுன்னே உடனே சாப்பிட நினைப்பீங்க. தேன் கூடு, யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. தேன் கூட்டை அப்படியே மரத்துலேருந்து பறிச்சு அதை எடுத்து சாப்பிட்டு, அந்த தேன் கூட அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். வார்த்தை செவோன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே சிஸ்டர்? நம்ம வரக்கூடிய நாளில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். கவலைப்படாது. அவ்வளோ நல்லா இயேசு கேட்கும் பொழுது அவர்கள் அதை அதை வச்சிருக்காங்க, வீட்டில் வச்சிருக்காங்க. அந்த துண்டங்களை எடுத்து கொடுத்தாங்க. இயேசு அவர்களை புசித்தார். இவனுக்கு விசுவாசம் உண்டாகும்படி இயேசு என்ன பண்ணாரா? அவர் அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர் அதை சாப்பிட்டு காண்பித்தார். I am real. I am resurrected Jesus. I am real in life. சாப்பிட்டு காட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடந்த உயிரோடு இருக்கிறார். If you believe that Jesus Christ is alive with you, He walks with you, He talks with you, He hears all your prayers. If you believe that word, then you will recognize that God is with me. He will make each and everything success in my life. என் வாழ்க்கையில இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசி? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உயிர் திறந்த காலை வேளையில என் கூட தான் பேசினார். என் கூட ஆண்டவர் பேசினார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு நன்மை செய்ய முடியும். நீங்க உண்மையா என் கூட ஆண்டவர் பேசியிருக்கார், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வான்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. அவரோடு பேசி இருக்கிற ஆண்டவர் அவரை விட்டு விடாது. ஆமென். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. நீ நடக்கும் பொழுது உன் கூட இருப்பார். நீ உட்காரும் பொழுது உன் கூட இருப்பார். உன் ஜெபத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உன் கூட இருப்பார். உன் ஜெபத்தை கேட்கிற அற்புதமான தேவன் அருகில் இருக்கிறார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகள் இந்த கிதியோன் கேட்டதை கூட கேட்காது. என் தகப்பன் எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்த தேவன் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? Why we are a slave to Midians? மீதியானுடைய கரத்தில் நாங்கள் ஏன் அடிமையாக விடப்பட வேண்டும்? கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இது உயிர் திறந்த காலை. இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அருகில் நீங்கள் He stand beside you. He want to renew his relationship with you. அவர் தன்னுடைய உன்னோடு கூட நட்புறவை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த உறவில் இருக்கிற விரிசல்களை மாற்ற விரும்புகிறார். He want to bless you. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Those who are hearing this word, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை இனி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ இத்தனை ஆண்டுகள் இழந்தவைகள் எல்லாம் 1000 மடங்கு திரும்ப கொடுக்க போதுமானது. அதை கர்த்தர் செய்வேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். It is not a simple word that I speak to you. நான் சாதாரணமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கவில்லை. The God speaks with you directly. ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். The prophetically God speaks to you. Here and after. இதற்கு பின்பு நீ வேதனைப்பட்ட காலங்கள் முடிந்தது. நீ கண்ணீர் வடித்த காலங்கள் முடிந்தது. நீ சோர்ந்து போன காலங்கள் முடிந்தது. நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் துன்பங்கள் முடிந்தது. நீ தேவனை விசுவாசித்து இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். இவர் இனி என்னை கைவிட மாட்டார். என் வாழ்க்கை இனி செழிப்பான வாழ்க்கையை மாற்றி விடுவார். நீ விசுவாசித்தால் இன்றையிலிருந்து ஆண்டவர் அந்த நன்மையை புறப்பட பண்ணுவார். உன் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை கனி கொடுக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதத்தின நன்மையினால நிரப்பி விடுவார். எனக்கு
பிரியமான மகனே மகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே. நீ யோசிக்கல, நான் பிரியமா ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே, நான் உமக்கு பிரியப்படுற மாதிரிலாம் ஒன்றும் செய்யலையே, நாம ரொம்ப வேதனைப்படுத்திருப்பேனே. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, நான் பிரியப்படுற மாதிரிலாம் ஒன்றும் செய்யலையே, நாம ரொம்ப வேதனைப்படுத்திருப்பேனே. நான் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றேன், எனக்கு பிரியமான மகனே மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறேன். பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தான் ஆசீர்வதிக்கிற நாள். இன்றோடு உன் துக்கம் முடிந்து போனது. இன்றோடு உன் துக்கம் முடிந்தது. உன் கவலைகள் முடிந்தது. உன் வேதனை முடிந்தது. உன் கண்ணீர் முடிந்தது. நீ வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் இன்று ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நடப்பிக்க போகிறார். இனி வருகிற நாட்களில் தீங்கை அல்ல, நன்மையை காண போகிறீர்கள். இனி நீ தீங்கை காணாது.